ஓகே. அண்ட் போன கிளாஸில் வந்து நான் வந்து போர் மாடல் மட்டும் சொல்லிவிட்டு இந்த ரெட்பெர்க் ஃபார்முலாலாம் சொல்லாமல் இருந்தேன். ஸோ இன்றைக்கி ரெட்பெர்க் ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், அதுக்கப்புறம் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வருஷம் இந்த டாப்பிக்லேருந்து லைக் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல்லேருந்து பிரின்சிபல் நம்பர், அசிமுத்தல் இதெல்லாம் வச்சு மேட்சோ இல்லை ஏதோ ஒரு கொஷின் கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து ஒன் கொஷின் இதில் வந்துடும் மேக்ஸிமம். இதில் ஒரு 1 கொஷின், அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி லெவல் வேவ் லென்த்தை பேஸ் பண்ணி ஒரு 1 கொஷின், கண்டிப்பாக 2 to 3 கொஷின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் மட்டுமே வரும். ஸோ கண்டிப்பாக ஷுவராக 2 கொஷின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ டோட்டலாக 8 மார்க்ஸ் இருக்குது இந்த சாப்டரில். ரொம்ப கிளியராக படிங்க. அண்ட் இன்னைக்கு நான் வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல்லேருந்து கண்டிப்பாக அந்த 4 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த 4 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோக்கு டீச் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு நான் டீச் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து இப்போது இன்றைக்கான டாபிக் உள்ள போயிடலாமா? ரெட்பெர்க் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ரெட்பெர்க் ஃபார்முலா அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அட்டாமிக் ஸ்பெக்ட்ரமில் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பற்றி சொல்லியிருந்தேன். எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது என்னென்னா, கண்டினியூஸாக வந்து கலர்ஸ் எமிட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் இருந்தால் மட்டும்தான் சர்டின் கலர்ஸை மட்டும்தான் அவங்க எமிட் பண்ணுவாங்க. நிறைய கலர்ஸ் எமிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எக்ஸாம்பிளும் நான் சொன்னேன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹைட்ரஜன் வந்து ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அண்ட் வைலட், இது 3 மட்டும்தான். அந்த மாதிரி பர்டிகுலர் கலர்ஸை மட்டும்தான் அவங்க எமிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் ரேண்டம் கலர்ஸை எமிட் பண்ணலை, ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த்தில் மட்டும் எமிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம ஹைட்ரஜன் லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெட்பெர்க் ஃபார்முலா அப்படின்றது என்ன அப்படின்னா, த வேவ் லென்த் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை நம்ம ரெட்பெர்க் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? எழுதிக்கோங்க. த வேவ் லென்த் ஆஃப் spectral lines of hydrogen are given by Rydberg equation. ஸோ இது மோஸ்ட்லி இதோட டெரிவேஷன்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ டெரிவேஷன்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் என்னன்னா 1/λ. 1/λன்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? வேவ் நம்பர் அப்படின்னு தெரியுமா? இஸ் ஈக்குவல் டு, இது வந்து லெக்சர் 1ல் எடுத்திருக்கேன். வேவ் நம்பர்னால் என்ன, அதாவது டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு லெக்சர் அட்டாமிக் மாடல் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுலேயே எடுத்திருப்பேன். ஸோ அதில் வந்து வேவ் நம்பர்லாம் என்னென்னு தரல அப்படின்னா நீங்கள் அந்த லெக்சரை போய் பார்த்துக்கோங்க. ஓகே. 1/λ இஸ் ஈக்குவல் டு வேவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு R இன்டூ, இந்த R தான் ரெட்பெர்க் கான்ஸ்டன்ட். ஓகேவா? 1/n1 ஸ்கொயர்டு மைனஸ் 1/n2 ஸ்கொயர்டு. ஸோ இதுதான் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதில் இந்த N1 இருக்காங்க இல்லையா, இந்த N1 தான் நம்மளுக்கு எதை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா அது என்ன சீரீஸ் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது என்ன சொன்னேன், இப்போ லைமன் அப்படின்னா N1ல் வந்து யாரெல்லாம் N1ல் வந்து எண்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே லைமன். பால்மர் அப்படின்னா யாரெல்லாம் N2ல் வந்து எண்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாம் பால்மர். அண்ட் இன்னொரு திங் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, லாஸ்ட் லெக்சரில் வந்து அந்த ஹைட்ரஜன் எனர்ஜி லெவல் டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, அந்த எனர்ஜி லெவல் டயக்ராமில் நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன, பட் கொஷின்ஸ்லாம் ஆன்சர்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கோம். பட் என்னென்னா சொல்கிறதுல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு போர் ஆர்பிட் அப்படின்றது கிரவுண்ட் ஸ்டேட். ஓகேவா? n is equal to 1 தான் ஃபஸ்ட்டு போர் ஆர்பிட். செகண்ட் போர் ஆர்பிட்னா n is equal to 2 தான். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா தான் n is equal to 2. ஏன்னா 0லேருந்து 1க்கு போயிருக்காங்க. ஐ மீன் கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி. ஓகேவா? அப்படி போகும்போது ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டு கொஷினில் இருந்துச்சுன்னா அதுக்கு n is equal to 1. அப்போ நீங்கள் n is equal to 2ன்னு போடக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு போர் ஆர்பிட்னா n is equal to 1. ஸோ இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஓகே, நான் அதுவே கமெண்டில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் மறுபடியும் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த N1 தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சீரீஸை டிசைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஷினில் வந்து எப்படி லைமன் சீரீஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைமன் சீரீஸ் அப்படின்னு சொல்லி கொஷனில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல லைமன் சீரீஸ் அப்போ n is equal to ஒரு 3 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சீரீஸோட வேல்யூவை எங்கே போடணும் அப்படின்னா, லைமன் சீரீஸ் n is equal to 1 கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இந்த சீரீஸோட வேல்யூவை n1ல் தான் போடணும். ஓகேவா? இங்கேனா இங்கே தான் போடணும்.
N2ல கொண்டு போய் போடக்கூடாது. N2ல என்ன போடணும் அப்படின்னா அதுக்கடுத்து உள்ள வேல்யூ. இப்போ n is equal to 1ன்னு வந்துருச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைமன் n is equal to 1ன்னு வந்துருச்சுன்னா 2, 3, 4 இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் 2 கூட எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம். ஓகேவா, அது வேற. n is equal to 2 அப்படின்றது அது வேற, அது அதிலே கொடுத்துருவாங்க மேக்ஸிமம். எப்போவுமே சீரீஸில் உள்ள நம்பரை n is equal to 1 N1ல தான் போடணும். ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் இதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து N2ல வந்து போய் சீரீஸோட நம்பரை போட்டுட்டு பேலன்ஸ் அந்த நம்பரை கொஷினில் கொடுத்துருக்க நம்பரை N1ல போடுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இது சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் மோஸ்ட்லி எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா N1 N2 கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி N1 N2 கொடுத்துருவாங்க. சில நேரம் N1க்கு பதிலாக லைமன் சீரீஸ்னு கொடுத்துருவாங்க. அப்போ லைமன் சீரீஸ்னால் என்ன, n is equal to 1 தானே, ஸோ அதை அப்ளை பண்ணிக்கணும். சில டைம்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க ரெண்டையுமே. இப்படி கொடுத்துட்டு வேவ் லென்த் கேட்பாங்க. அப்போது நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதணும். ஹைட்ரஜனுக்கு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஃபார் அதர் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்கான ஃபார்முலா வேறு இருக்குது. ஃபார் அதர் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுற இடம் இதுதான். ஃபார் அதர் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏன்னா இங்கே வந்து 1² தான் இல்லையா, ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1 தான். ஸோ இது போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அதனால தான் ஹைட்ரஜனுக்கு இந்த ஃபார்முலா. ஃபார் அதர் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ்க்கான ஃபார்முலா 1/λ is equal to wave number is equal to r into 1/n1 squared minus 1/n2 squared z squared. இது வந்து ஃபார் அதர் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்கான ஃபார்முலா. ஸோ இது வந்து தான், இதுதான் மோஸ்ட்லி வந்து கொஷின்ஸில் கேட்பாங்க. ஓகேவா, இந்த ஃபார்முலா வச்சு தான் மோஸ்ட்லி கொஷின்ஸ் வரும். ஸோ இது பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, போர் ஆட்டமையும் லைக் போர் மாடலில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பார் இல்லையா, அதுவும் ஃபோட்டானோட ஈக்குவேஷனையும் பேஸ் பண்ணி தான் இது கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஃபார்முலா. ஸோ அந்த டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் நீங்கள் இன்னொரு ஃபார்முலா தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபார் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் மோஸ்ட்லி வந்தது கிடையாது, பட் எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக இந்த ஃபார்முலா நான் சொல்கிறேன். 13.6 divided by HC into 1/n1 squared minus 1/n2 squared. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் போரையும் ஃபோட்டானையும், அதாவது போர் மாடலில் உள்ள ஈக்குவேஷனையும் ஃபோட்டானில் உள்ள ஈக்குவேஷனையும் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். பிகாஸ் ஏன்னா ரெட்பெர்க் அந்த கான்ஸ்டன்ட்டும் இந்த 13.6 ஈக்குவேஷனும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருப்பாங்க. அதுவும் நான் அடுத்து எழுதுகிறேன். என்னென்னா, இப்போ ரெட்பெர்க் கான்ஸ்டன்ட்கான கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து சென்டிமீட்டர் இன்வர்ஸில் இருக்கும்போது இந்த வேல்யூ. ஓகேவா, எலக்ட்ரான் வோல்ட்டில் ரெட்பெர்க் கான்ஸ்டன்ட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 13.60 எலக்ட்ரான் வோல்ட்டில். ஓகேவா, அண்ட் மீட்டர் இன்வர்ஸில் 1.097 into 10⁻⁷ மீட்டர் இன்வர்ஸ். இது வந்து மீட்டர் இன்வர்ஸில். ஸோ இந்த மூணுமே எப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டிமீட்டர் இன்வர்ஸில் என்ன, எலக்ட்ரான் வோல்ட்டில் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல், அண்ட் மீட்டர் இன்வர்ஸில் இதுக்கான ஃபார்முலா என்ன, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸில் ரெட்பெர்க் ஃபார்முலா இல்லாமலே வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஆர்னா ஆர் அப்படியே கொஷினில் இருக்கும். சில இதில் நீங்கள் இந்த கான்ஸ்டன்ட்டை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகேவா, மோஸ்ட்லி அப்படி வர்றது ரேர் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் பண்ணது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட் டெஸ்ட் பேப்பர் எழுதும் போது அதில் இந்த கொஷின் கேட்டிருக்கேன். இந்த கொஷின் டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது தான், ஒன்றும் இல்லை. இந்த ஃபார்முலா கொடுத்து லைக் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா வச்சு எல்லாமே கொடுத்துட்டாங்க, N1 N2 எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆர் அப்படியே கொஷினில் இப்போ 36/5 ஆர் இப்படி தான் இருக்குது. ஆர் வந்து கொஷின்லேயே இருக்குது, ஆப்ஷன்லேயே ஆர்லாம் இருக்குது. ஸோ ஆர் வந்து சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. பட் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, Z² எழுதவே இல்லை. அதாவது Z² வேல்யூ போடவே இல்லை. இதுக்கு இவ்வளோ மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலா மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். இந்த Z² நான் கன்சிடரே பண்ணல. பிகாஸ் ஏன்னா எனக்கு ஹைட்ரஜனுக்கு இங்கே 1² வரும். மோஸ்ட் ஆஃப் த கொஷனுக்கு இந்த Z போடாமல் தான் நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு வேறு ஏதாவது கொடுக்கும்போது, வேறு ஏதாவது எலமெண்ட் கொடுக்கும்போது நான் அந்த Z மறந்துட்டு ஹைட்ரஜனுக்கு உள்ளது மட்டும், அதாவது இங்கே Z போடாமல் நான் ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மிஸ்டேக் பார்க்கும்போது தான் தெரியுது,
நான் ஹைட்ரஜன் லைக் அந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு இந்த Z ஸ்கொயர்ட் இருந்ததே ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ரெட்பெர்க் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் போகலாம். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஓகே. நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, சப்போஸ் எலக்ட்ரான் வந்து இப்போ இங்கே n is equal to 4ன்னு இருக்குது. எனக்கு எலக்ட்ரான் வந்து n is equal to 4லேருந்து டேரெக்டாக n is equal to 1க்கு வந்துருமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு n is equal to இங்கே 3க்கு வரும், அப்புறம் n is equal to 2க்கு வரும், அப்புறம் n is equal to 1க்கு வரும். ஸோ இப்போ இந்த n is equal to 3க்கு வந்துச்சுல, இது ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன். n is equal to 2க்கு வந்தது, இது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன். n is equal to 1 வந்ததில்ல, இது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன். அப்போ டோட்டலாக எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன்? 3 ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ இப்படி நம்ம வந்து n is equal to 16 கொடுத்தாலும் இப்படி நம்ம உட்காந்து லைன் போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, அதுக்கு அதை ஷார்ட் பண்ணுற மாதிரி லைக் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா n is equal to n into n minus 1 divided by 2. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சீரீஸ் இது வந்து லைமன் சீரீஸ் கொடுத்துருக்கா. லைமன் சீரீஸ் எடுத்துக்கோங்க. இந்த லைமன் சீரீஸில் இப்போது n1 என்ன லைமன் சீரீஸ்க்கு n is equal to 1 கரெக்டாக. n2 என்ன லைக் 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம். இப்போது இதுக்கான ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அப்போது அந்த லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா n-1ன்னு போடணும். ஓகேவா? இப்போ ஃபார்முலாலே அப்படி தான் இருக்குது n-1ன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பால்மர் சீரீஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே n1 பால்மர் சீரீஸ்க்கான n1 வந்து 2 கரெக்டாக. n2 is equal to 3, 4, 5 அது அப்படி வரும், அதை விட்டுருங்க. லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா n-2ன்னு போடணும். ஓகேவா? இதுவே வந்து பாஸ்டியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்டியனுக்கு n is equal to 3, ஸோ 4, 5, 6 n2 வரும், அதை விட்டுருங்க. இதுக்கான ஃபார்முலா லைன்ஸுக்கான ஃபார்முலா n-3ன்னு போடணும். ஓகேவா? இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிடக்கூடாது. மோஸ்ட்லி இந்த பால்மர் பாஸ்டியன் வரதெல்லாம் ரொம்ப ரேர் தான். மோஸ்ட்லி லைமனை வச்சு தான் இருக்கும். சப்போஸ் லைமன் தாண்டி பால்மர் பாஸ்டியனில் கேட்டால் இந்த மாதிரி அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இதுதான் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸில் உள்ளது. ஓகே, ரெட்பெர்க் முடிஞ்சிருச்சு, நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து நீட் 2025 கேட்ட கொஷின். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனர்ஜி அண்ட் ரேடியஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் போர் ஆர்பிட் ஆஃப். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு போர் ஆர்பிட் கொடுத்துருக்காங்க. அப்போ n is equal to 1 தானே வரும். ஃபஸ்ட்டு போர் ஆர்பிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா தான் n is equal to 2. ஸோ அது மறுபடியும் நான் சொல்கிறதுக்கான ரீசன் கொஷினில் தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஓகேவா? ஓகே, எனர்ஜி அண்ட் ரேடியஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் போர் ஆர்பிட் ஆஃப் ஹீலியம் ப்ளஸ் அண்ட் லித்தியம் 2+ ஆர் என்னென்னா கேட்குறாங்க. எனர்ஜியும் ரேடியஸும் மோஸ்ட்லி ஹீலியம்க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிரும். ஹீலியம்க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா ஆன்சர் வருதா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? En is equal to -RH z² divided by n². நான் ஏன் அந்த RH அப்படின்றது போட்டிருக்கேன் அப்படின்னா, R வந்து எனக்கு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 13.6 எலக்ட்ரான் வோல்ட் தானே. ஸோ அதனால் இங்கே நான் RH அப்படின்ற ஒரு வேல்யூ போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, இங்கே RHோட வேல்யூ, ரெட்பெர்க்கோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.18 into 10⁻⁻18 ஜூலில் கொடுத்துருக்காங்க. இன்டூ z², அதாவது ஹீலியம்க்கு அட்டாமிக் நம்பர் 2. அப்போ 2 into 2 1 தானே. n is equal to 1. ஸோ அது கீழே எழுதுன்ற அவசியம் இல்லை. அப்போது இதை வந்து நீங்கள் அப்போ டோட்டலாக 4 into 2.18, 4 8s are 32, பேலன்ஸ் 3, 4 1s are 4, 5 6 7, 4 2s are 8. ஓகே, அப்போ 8.72 மைனஸ் மறந்துட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி மைனஸை நீங்களும் மறந்துடாதீங்க. -8.72 into 10⁻⁻18 ஜூல். இது எனர்ஜி, ஹீலியம்கான எனர்ஜி. இப்போ ஆப்ஷன் பாருங்கள், எந்தெந்த ஆப்ஷன்லலாம் இந்த ஆன்சர் இருக்குது அப்படின்றது. எங்கே இருக்குது? இங்கே இல்லை. -16 தான் இருக்குது. கரெக்டா? ஆமாம், -16 தான் இருக்குது. ஒரு நிமிஷம். 0.18 into 4, 4 8s are 32, 4 1s are 4,
5 6 7 4 2s are 8 8.72 தானே வருது. 10 to the power minus 18. ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிட்டு வரேன். கரெக்டு தான். ஆக்சுவலி நான் ஆப்ஷன் பார்க்கல. இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், -8.72 × 10 to the power -18. இந்த மாதிரி தான் நான் ஆர்வக்குள்ளராக கொஞ்சம் விஷயங்கள் பண்ணுவேன், அதை மனசில் வச்சுக்காதீங்க. ஐம் சாரி. ஸோ இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இதுலேயே நம்மளுக்கு தெரியுது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் இப்போ நம்ம எதுக்காக கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹெச்இ ப்ளஸுக்கு தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹெச்இ ப்ளஸ்க்கான ரேடியஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஆர்என் ஹெச்இ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு A0 into n squared divided by z பிகோமீட்டர். பிகோமீட்டர் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ A0ஓட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. 52.9 இன்ட்டு என்னுக்கான வேல்யூ 1 டிவைடட் பை ஜெட்டுக்கான வேல்யூ வந்து 2. இது 1 into 1 1 ஸ்கொயர். ஸோ அது பெருசாக வேண்டாம். கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 2 6 are 12, 2 4s are 8, 2 5s are 10. அப்போ 26.45 அப்படின்னு வருதா? பட் இந்த 5 மோஸ்ட்லி தேவையில்லை. ஸோ 26.4 பிகோமீட்டர். ஸோ இப்போ என்னென்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இப்போவுமே எனக்கு ஆனால் லைட்டாக அந்த கொஷின் டவுட் ஆகுது, ஆனால் கரெக்டாக தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களும் சால்வ் பண்ணிவிட்டு இந்த கொஷின் கரெக்டு தானா, ஆப்ஷன் சி தானா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு கரெக்டுன்னு தான் தோணுது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, இது வந்து NEET 2025 கேட்ட கொஷின் தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the ratio of wavelength of the light absorbed by the hydrogen atom when it undergoes n is equal to 2 to n is equal to 3 and n is equal to 4 to n is equal to 6 transitions respectively. ஓகே, இதில் என்ன கேட்குறாங்கன்னா வேவ்லென்த்தோட ரேஷியோ கேட்குறாங்க. ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும்? எனர்ஜி டிரான்சிஷன் ரூல் தெரியும். இங்கே என்ன n is equal to 2லேருந்து n is equal to 3க்கு போகுது. அப்போ லோவர் டு ஹையர் போகுது. அப்போ எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு தான் போகணும். கொஷின்லேயே நம்மளுக்கு அப்சார்ப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். எனர்ஜி டிரான்சிஷன் ரூலுக்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும். டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு EN2 மைனஸ் EN1. ஸோ இப்போ வந்து நம்ம அதை ரெட்பெர்க் கான்ஸ்டன்ட்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா RH இஸ் ஈக்குவல் டு 1/n1 ஸ்கொயர்டு மைனஸ் 1/n2 ஸ்கொயர்டு. இது வந்து ஃபஸ்ட்டு n இஸ் ஈக்குவல் டு 2 to 3க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து E இஸ் ஈக்குவல் டு 2 to 3க்கு கண்டுபிடிக்கலாம். ஆரோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க, RHன்னு இருக்கட்டும். 1/n1 வந்து 2. ஓகேவா? அப்போ 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. ஸோ டிவைடட் பை இங்கே 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. அப்போது RH இங்கே 4 9 5 வரும். 9 4s are 36. ஸோ இது வந்து டெல்டா இ 2 to 3க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு டெல்டா இ 4 to 6க்கான ஃபார்முலா. சாரி, 4 to 6க்கான ஆன்சர் RH 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36. அப்போது RH 20 டிவைடட் பை இங்கே 16 into 36னே வச்சுக்கோங்க ஃபார் ஈஸி கால்குலேஷன். ஓகேவா? இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா ரேஷியோ தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போது இது ரெண்டுமே 1/λ கரெக்டா? அதே மாதிரி இங்கே எழுதிக்கோங்க, அப்போ தான் புரியும் நான் ஏன் ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன் அப்படின்றது. இதுவுமே 1/λ ஆன்சர் தான். இதை லாம்டாவாக நான் மாற்றணும் அப்படின்னா λ1 டிவைடட் பை λ2. எனக்கு இந்த ஆன்சர் தான் வேணும். அப்போது λ1 இதை நான் ரெசிப்ரோக்கலாக இருக்குது, இதை நான் ரெசிப்ரோக்கலாக மாற்றணும் அப்படின்னா 36 டிவைடட் பை 5 RH டிவைடட் பை இதுவுமே 1/λ இருக்குது. அப்போ இதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா 16 into 36 டிவைடட் பை 20 RH. நான் ஏன் பண்ணேன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவல் ஃபார்முலா 1/λ இஸ் ஈக்குவல் டு RH இன்ட்டு 1/n1 ஸ்கொயர் மைனஸ் 1/n2 ஸ்கொயர். இவங்க கேட்குறது லாம்டா, அப்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். கரெக்டா? ஓகே, இப்போது RH கேன்சல் ஆகும். 4 4s are 16,
4 5s are 20. அதுக்கப்புறம் 6 வரும் கேன்சல் ஆகிடுச்சா? சாரி ஒரு நிமிஷம். 6h கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ வேல்யூவை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. 36 divided by 5 into 20 divided by 16 into 36. 5 4 36 கேன்சல் ஆகிடும். அப்போ 4 4s are 16. ஓகேவா? அப்போது lambda 1 by lambda 2 is equal to 1/4. இதுதான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் இங்கே மறுபடியும் எடுத்து கீழே எழுதுனேன்னா ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறதுக்காக தான். இப்படி பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கே கன்ஃபியூஸ் ஆகும். இப்படி பண்ணும்போது நான் வந்து இங்கே இப்படி கேன்சல் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் இங்கே எதுவும் தெரியாது. பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணும்போது நம்ம பொறுமையாக உட்காந்து கேன்சல் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் எக்ஸாமில் இப்படி கேன்சல் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துடும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருந்ததுன்னா அதை செப்பரேட் பண்ணி இப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா? அதனால உங்களுக்கு எந்த டைமும் இங்கே வந்து குறைய போகிறது கிடையாது. ஓகே, ஆன்சர் வந்து 1 divided by 4. ஆப்ஷன் நம்பர் பி. ஓகே, இந்த கொஷினும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு NEET 2022 கேட்ட கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சுவலாக நான் அந்த ரேடியஸ் ஃபார்முலா கொடுத்தனா இல்லையா? எனக்கு கொடுத்த ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அதை எழுதிக்கோங்க. எனக்கு அந்த ரேடியஸ் ஃபார்முலா கொடுத்த மாதிரியே கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை. எங்கே இருக்குது ரேடியஸ் ஆஃப் போர் ஆர்பிட்? இங்கே நான் ஆக்சுவலாக அந்த ரேடியஸோட ஆக்சுவல் ஃபார்முலா நான் கொடுக்கவே இல்லை. அதை எழுதிக்கோங்க. என்னென்னா Rn is equal to A0 into Z squared divided by N. ஓகேவா? இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எழுதிக்கோங்க. நான் அது கொடுத்தோன்ற ஞாபகத்திலே இருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. இந்த A0ஓட வேல்யூமே எழுதிக்கோங்க. ஸோ A0ஓட வேல்யூ 0.529 ஆங்ஸ்ட்ரோம். இதுதான் அந்த A0ஓட வேல்யூ. இப்போ மறுபடியும் அந்த A0ஓட வேல்யூ போட்டு எழுதினீங்கன்னா 0.529 ஆங்ஸ்ட்ரோம் இன்ட்டு Z ஸ்கொயர் டிவைடட் பை N. ஸோ இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. நான் கொடுத்த ஞாபகத்திலே இருந்தேன். ஓகே. கொஷின். If radius of second Bohr orbit அப்போ n is equal to 2 of the helium plus ion is 105.8 picometer, what is the radius of the third Bohr orbit of lithium 2 plus ion? ஓகே, ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் ஹீலியம் கொடுத்துருக்காங்க 105.8 பிகோமீட்டர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேடியஸ் ஆஃப் லித்தியம் ப்ளஸோடது தான். ஸோ ஃபார்முலா தெரியும்ல, A0 into Z square divided by N square and 0.529 ஆங்ஸ்ட்ரோம். ஆனால் கொஷின் ஒரு நிமிஷம், நம்மளுக்கு ஆங்ஸ்ட்ரோமில் கேட்கல, பிகோமீட்டரில் கேட்டிருக்காங்க. கரெக்டாக பிகோமீட்டரில் கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கான வேல்யூ 0.529 ஆங்ஸ்ட்ரோமில் இருக்குது. இப்போ அதை நான் பிகோமீட்டரில் மாற்றணும்னா இன்டூ 100ஆல் மல்டிபிள் பண்ணுவேன். அப்படி மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு 52.9 பிகோமீட்டர். ஓகேவா? இப்போ எழுதுங்க. 52.9 பிகோமீட்டர் இன்டூ Z ஸ்கொயர்ட். ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் Z ஸ்கொயர்ட் வந்து Z வந்து 3, அப்போது 3 × 3ன்னு போட்டுக்கோங்க. டிவைடட் பை இங்கே N ஸ்கொயர்ட் வராது. N. ஸோ என்ன ஆர்பிட் கேட்டிருக்காங்க? தேர்ட் ஆர்பிட். அப்போ N is equal to 3. அப்போ இங்கேயும் 3. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 3 கேன்சல் ஆகிடும். அண்ட் இதை அதோட மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 158.7 பிகோமீட்டர். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் ஆப்ஷன்ஸ் நான் எடுத்துகிட்டு வரல, கொஷினை மட்டும் எடுத்துட்டேன். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது NEET 2022 கேட்ட கொஷின். நெக்ஸ்ட்டு NEET 2024 கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா, the Balmer spectral line for hydrogen atom with lowest energy is located at 5/36. கரெக்டு தான். இதை நீங்கள் அந்த ரெட்பெர்க் ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் 5/36ன்னு. அண்ட் நான் அதுலேயுமே நோட்ஸ்லேயுமே மென்ஷன் பண்ணியிருந்தேன் மேக்ஸிமம் வேவ் லென்த், மினிமம் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு. வேணா ஒரு நிமிஷம் நான் அதையும் காட்டுறேன்.
இங்கே இருக்குது அயனைசேஷன், எனர்ஜி லெவல். இந்த இருக்குது. இந்த இருக்குது பாருங்களேன். லாஸ்ட் லைன் மினிமமாக இருக்கும். n²/rன்னு கொடுத்துருக்கேனா. ஃபஸ்ட் லைனுக்கு மேக்ஸிமம் வேவ்லென்த் 36/5r. இவங்க என்ன கேட்குறாங்க கொஷினில்? வித் லோவஸ்ட் எனர்ஜி லோவஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் லேம்டா வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா E வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லேம்டா. அப்போ எனர்ஜி இங்கே கம்மியாக இருக்குன்னா லேம்டா வந்து அதிகமாக இருக்கும். இவங்க கேட்குறது லோவஸ்ட் எனர்ஜி. அப்போ மேக்ஸிமம் வேவ்லென்த் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ 5/36 கரெக்டு தான். இது கரெக்டு. When the temperature of the black body increases, the maximum of the curve intensity and wavelength shifts to shorter wavelength. நம்ம ஒரு பிளாக் பாடி ரேடியேஷனில் நான் ஒரு கிராஃப் போட்டிருப்பேன். லைக் என்னென்னா, டெம்பரேச்சர் வந்து கிரேட்டர் ஆகும்போது எனக்கு லேம்டா வந்து இதுதான் T2, இதுதான் T1 அப்படின்னு போட்டிருப்பேன். இந்த இடத்துல பீக்கில் லேம்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் வேவ்லென்த் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இவங்க என்ன சொல்கிறாங்க? when the temperature of the body increases, the maxima of the curve intensity and wavelength shift to shorter wavelength according to வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. அதை நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இந்த கொஷினில் எழுதிக்கோங்க. அக்கார்டிங் டு வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, லேம்டா மேக்ஸிமம் T இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுதான் ஃபார்முலா வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவோடது. ஸோ இதில் இன்வெர்ஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா லேம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு T. இப்போது இவங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதுவுமே கரெக்டு. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. அப்போது ஆப்ஷன் C. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டி ப்ராக்லி ஹைப்போதேசிஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து ரெட்பெர்க் ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பார்த்தாச்சு, கொஷின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ டி ப்ராக்லி ஹைப்போதேசிஸ்னால் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த குவாண்டம் மாடல் லைக் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வந்துச்சு அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ரீகால் கொடுக்குறேன். அப்போ தான் இந்த கான்செப்ட் வந்து இன்னுமே கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து யாருன்னா டால்டன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா லைக் ஆட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு இவர் சொன்னது இவர் தான். நெக்ஸ்ட்டு தாம்சன் வந்து ஆட்டம்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ரூதர்ஃபோர்டு வந்தார். ரூதர்ஃபோர்டு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இவர் சொன்ன மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா ஆட்டம்ஸ் வந்து அங்கங்கே இருந்தது அப்படின்னா லைக் எப்படி வந்து நியூக்ளியஸ் ஏன் வந்து அந்த அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் இல்லையா, அப்போ ஏன் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து டீவியேட் ஆகி போணுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா லைக் அங்கே வந்து அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இதில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு போர் வந்தார். போர் வந்து என்ன சொன்னார் லைக் ரூதர்ஃபோர்டு என்ன சொன்னார் அப்படின்னா அவங்க வந்து அந்த நியூக்ளியஸ்னு ஒரு பாசிட்டிவ் கோர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது ரூதர்ஃபோர்டு தான். நெக்ஸ்ட்டு போர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாத்தில் தான் சுற்றும், ஏனோ தானோன்னு சுற்றாது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ போருக்கு அப்புறம் வந்தவர் தான் யார் அப்படின்னா நம்மளோட டி ப்ராக்லி. ஸோ டி ப்ராக்லி என்ன பண்ணார் அப்படின்னா லைட் வந்து ஒரு டியூவல் நேச்சர் அப்படின்னு சொல்லியாச்சு. லைட்டுக்குன்னு ஒரு டியூவல் நேச்சர் இருக்குது, லைக் வேவ் நேச்சரும் இருக்குது, பார்ட்டிகல் நேச்சரும் இருக்குது அப்படின்றது சொன்னாங்க. அப்போ லைட்டுக்குள்ளே இருக்க மேட்டர்ஸ் லைக் சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான், ப்ரோட்டான்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஏன் அந்த வேவ் நேச்சர் இருக்கக்கூடாது அப்படின்றத யோசிச்சது தான் நம்மளோட டி ப்ராக்லி. ஸோ எலக்ட்ரான்ஸ்க்கும் இப்போ வேவ் நேச்சர் இருக்கும், பார்ட்டிகல் நேச்சர் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தோணுச்சு. பட் போர் என்ன சொன்னாருன்னா எக்ஸாக்டாக அதோட பொசிஷனையும் ஆர்பிட்டையும் சொன்னார். பட் அது வந்து இம்பாசிபிள். எக்ஸாக்டாக பொசிஷனையும் ஆர்பிட்டையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது தான் போர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா லைக் இதெல்லாத்தையும் பற்றி ஸ்டடி பண்ணது தான் டி ப்ராக்லி. ஸோ டி ப்ராக்லி ஹைப்போதசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஹைப்போதசிஸ் தான், ஓகேவா. ஸோ என்னன்னா மூவிங் மெட்டீரியல் particles should exhibit wave nature. Exhibit wave nature. ஸோ இது வந்து NCERT-ல உள்ள லைன் என்ன அப்படின்னா
ஒன்லி ஃபார் மூவிங் பார்ட்டிகல்ஸ்க்கு தான். ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வேவ் நேச்சர் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஓகேவா, இது வந்து ஒரு மெயின் பாயிண்ட்டு. மூவிங் பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான். ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வேவ் நேச்சர் இருக்குமான்னு கேட்டால் டி ப்ராக்லியை பொறுத்தளவுக்கு இருக்காது. ஓகேவா, ஸோ இப்போ டி ப்ராக்லி வேவ் லென்த் அப்படின்றதுக்கு அவர் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p. இதில் இந்த p அப்படின்றது வந்து நம்மளுக்கு மொமெண்டம். ஸோ மொமெண்டம்கான ஃபார்முலா p இஸ் ஈக்குவல் டு mv. அதை இங்கே அப்ளை பண்ணுங்கள், h/mvன்னு வரும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எனர்ஜி கெயின்டு பை எலக்ட்ரான். அதாவது இப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணுதுன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது தான் இப்போ இந்த ஃபார்முலா. லைக் இதில் நிறைய சப்ஸ்டியூஷன் இருக்கும், பட் அதெல்லாம் தேவையில்லை, ஃபார்முலா மட்டும் போதும். லாம்டா இஸ் ஈக்குவல் டு, அதாவது வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு, சில இடத்துல நான் லாம்டான்னு சொல்கிறேன், பட் அது வேவ் லென்த் தான். ஓகேவா, அதுதான் நான் லாம்டான்னு சொல்கிறேன், பட் நிறைய பேருக்கு வேவ் லென்த் சொன்னால் தான் புரியும். ஸோ நீங்கள் இது வேவ் லென்த் தான். ஓகேவா, h/√2m ev. இது வந்து அனதர் ஃபார்முலா ஃபார் டி ப்ராக்லி ஹைப்போதசிஸ். இதுக்கு நிறைய டெரிவேஷன் சப்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது, பட் அது தேவையில்லை. ஓகேவா, அண்ட் இதோட கம்பேரிஷன் வேவ் லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் வி. இப்போ இந்த வி வந்து ரூட் ஆஃப் வி வந்து நம்மளுக்கு 4 times இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா லாம்டா வந்து நம்மளுக்கு ஹாஃபாக மாறும். பிகாஸ் ஏன்னா ரூட் இன்ட்டு 2, நீங்கள் ரூட்டுக்குள்ளே 2 போட்டு பார்த்தீங்கன்னா லைக் 4 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்குறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் அது சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து டி ப்ராக்லி ஹைப்போதசிஸ் அப்படின்றத சொல்லிட்டேன். மோஸ்ட்லி இந்த டி ப்ராக்லி ஹைப்போதசிஸ்லேருந்து 2021 ஒரே ஒரு கொஷின், அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வரவே இல்லை. இதுக்கப்புறம் வருமானு கேட்டால் இந்த இயர் பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், மேபி வந்தாலும் வரலாம். ஓகேவா, ஸோ அதனால் இந்த டி ப்ராக்லி ஹைப்போதசிஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் பெருசாக அந்த ஃபார்முலா மட்டும்தான், ஃபார்முலா ப்ளஸ் கம்பேரிஷன்ஸ் இது தான். ஓகேவா, ஸோ டி ப்ராக்லி ஹைப்போதசிஸ் இது பேஸ் பண்ணி ஒரு கொஷின் இருக்குது. அந்த கொஷின் பார்த்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a particle moving with a certain velocity has a de Broglie wavelength of 1 angstrom if particle B has a mass of 25% of the TA and velocity 75% of the TA. The de Broglie wavelength of B will be. B-க்கான de Broglie wavelength தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்ட்டிக்கல் ஏக்கு எழுதிக்கலாம். பார்ட்டிக்கல் ஏக்கானது என்னென்ன, பார்ட்டிக்கல் பிக்கானது என்னென்ன. பார்ட்டிக்கல் ஏக்கு வேவ்லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, 1 angstrom. அண்ட் பார்ட்டிக்கல் பிக்கு தான் நம்மளுக்கு டி ப்ராக்லி வேவ்லென்த் கேட்குறாங்க. ஸோ அது அப்படி இருக்கட்டும். அண்ட் மாஸ்ன்னு பார்க்கும்போது அங்கே 25% ஆஃப் தட், இங்கே பாருங்க, பி ஹேஸ் அ மாஸ் 25% ஆஃப் தட் ஏ. ஓகேவா, அப்போ இங்கே வந்து 25%னா ஸோ இங்கே 100 தான் இருந்திருக்கணும். கரெக்டாக, அப்போது மாஸ் m1 100, இங்கே வெலாசிட்டியும் இங்கே 75% வெலாசிட்டி இருக்குன்னா இங்கே டோட்டலாக 100 தான் இருந்திருக்கணும். இதிலிருந்து 75% தான் அதில் இருக்குது அப்படின்றப்போ அப்போ இங்கே 100 தானே இருந்திருக்கணும். அப்போது இங்கேயும் 100. ஸோ m2ன்னு பார்க்கும்போது இங்கே வந்து 25% அண்ட் இங்கே b2ன்னு பார்க்கும்போது இங்கே 75%. ஏன் இப்படி வருதுன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 100லேருந்து அங்கே ஒரு 25% இருக்குது. அப்போ இங்கே வந்து 100லேருந்து அங்கே ஒரு 75% இருக்குது. அப்போ இங்கே 100 தான். கரெக்டாக, நீங்கள் வந்து அங்கே 25 போட்டுட்டு இங்கே 75 போடக்கூடாது, அங்கே 75 போட்டுட்டு இங்கே 25 பேலன்ஸ், அதாவது மைனஸ் பண்ணி போடக்கூடாது. டோட்டலாக 100 வரணும் அப்படின்றது கிடையாது. பார்ட்டிக்கல் ஏக்கு பொதுவாக 100 இருக்குது. அந்த 100ல் அங்கே வந்து 25% இருக்குது, அங்கே வெலாசிட்டி வந்து 75% இருக்குது. அப்படி தான் அந்த கொஷின் எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா, ஸோ கொஷினை படிக்கும்போது நல்லா படிங்க. ஐ மீன் கிளியராக அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். ஓகே, இப்போது டி ப்ராக்லி வேவ்லேருந்து தான் கேட்குறாங்க. λ1 டிவைடட் பை λ2 இஸ் ஈக்குவல் டு m2v2 டிவைடட் பை m1v1. இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்றது லைக் கன்ஃபியூஷன் வேண்டாம். பிகாஸ் லாம்டா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு mv. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் அப்போ λ1 டிவைடட் பை λ2 போடும்போது இங்கே மேலே m2v2 டிவைடட் பை m1v1. ஸோ இது இன்னுமே நான் டெரிவ் பண்ணி காட்டணுமான்ற அவசியம் எனக்கு தெரியல. பட் சரி, இப்படி வேணும்னா இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஓகே. λ1 வந்து 1 வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க.
1 ஆங்ஸ்ட்ரோம். லாம்டா 2 தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. M2க்கான வேல்யூ 25, V2க்கான வேல்யூ 75, கீழே ரெண்டுத்துக்குமே 100. ஸோ 100 × 100. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 1/λ2 இஸ் ஈக்குவல் டு 3/16 ஆங்ஸ்ட்ரோம். அப்போ λ2 இஸ் ஈக்குவல் டு 16/3 ஆங்ஸ்ட்ரோம். கேன்சல் பண்ணிங்கன்னா 5.3 ஆங்ஸ்ட்ரோம். இதுதான் λ2க்கான வேல்யூ. இங்கே ஏன் நான் ரெசிப்ரோக்கல் பண்ணன்றது புரியுதில்ல, 1/λ இருக்குது. ஸோ நான் எனக்கு λ2 தான் வேணும். இப்போ நான் ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கேன். சில பேர் இந்த ரெசிப்ரோக்கல் பண்ணுறதுக்கு மறந்துடுவீங்க. ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப அது எப்படி பண்ணேன்றது சொல்கிறேன். எனக்கா இது கூட தெரியாதா திரும்ப சொல்கிறீங்கன்னு கேட்டால் ரீசன் சில்லி மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக். அதுக்காக தான் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இந்த கொஷின் புரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி டீப்ராக்லிலேருந்து அவ்வளோக்கு இந்த இயர் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஏன்னா 2021 தான் லாஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. மேபி வரலாம். ஸோ எதுக்கும் இது இவ்வளோ தான் இதில் கான்செப்ட் பெருசாக. ஓகேவா? கொஞ்சம் சம் சால்வ் பண்ணிங்கனாவே இது ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல். இதுக்கப்புறம் வந்தது தான் யார் அப்படின்னா நம்மளோட ஹெய்சன்பர்க். ஸோ ஹெய்சன்பர்க் அப்படின்றவர் வந்து எக்ஸாக்ட் பொசிஷனில் இல்லை, ஒரு ரீஜியனில் இருக்குது, ஒரு டென்சிட்டி ரீஜியனில் இருக்குது எலக்ட்ரான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். ஓகேவா? போர்லேயே நம்ம சொல்லியிருப்போம், அவரோட ட்ராபேக்ஸ்லேயே சொல்லியிருப்போம், வயலேஷன் ஆஃப் ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் நான் இப்போ சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். அவர் வந்து என்ன சொன்னார்னா எக்ஸாக்ட் பொசிஷன் ஆர்பிட்டை சொன்னார். பட் தட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்றத நான் அங்கேயே சொன்னேன். ஓகேவா? ஹெய்சன்பர்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஒரு டென்சிட்டி ரீஜியனில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். எக்ஸாக்ட் பொசிஷன் ஆர்பிட் சொல்ல முடியாது, அவங்க வந்து ஒரு டென்சிட்டி ரீஜியனில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெய்சன்பர்க்ஸ் பார்க்கலாம். ஹெய்சன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் எழுதிக்கோங்க. இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் எக்ஸாக்ட் பொசிஷன் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ வேணும்னா எழுதிக்கோங்க. நான் ஜஸ்ட் இது என்சிஆர்டில் இருக்கனால நான் எழுதுகிறேன். இட் இஸ் impossible to determine exact position and momentum of electron. ஸோ இவர் வந்து அது இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லைட்டு போய் ஒரு எலக்ட்ரானை போய் மோதுது அப்படின்னா, ஸோ அந்த எலக்ட்ரான் டிஸ்டர்ப் ஆகும், அந்த இடத்துல மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். அப்போது எக்ஸாக்ட் மொமெண்டம் நம்மளால் சொல்ல முடியாது. லைக் பொசிஷன் தெரியும், பட் மொமெண்டம் வந்து அங்கே இருக்காது. ஓகேவா? அதுதான் இவர் சொன்ன ஒரு விஷயம். இப்போ இங்கே லைட் இருக்குது, இப்போ இங்கே அந்த இடத்துல லைட் இருக்குது அப்படின்னா, இந்த லைட்டு போய் இந்த எலக்ட்ரானை போய் இப்படி ஹிட் பண்ணுது அப்படின்றப்போ இந்த எலக்ட்ரான் டிஸ்டர்ப் ஆகும். டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா இந்த எலக்ட்ரானுக்குன்னு இருக்க ஒரு மொமெண்டம் இருக்குல்ல, அந்த மொமெண்டம் அங்கே என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ எப்படி எக்ஸாக்ட் மொமெண்டம் பொசிஷன் சொல்ல முடியாதுல்ல. அதுதான் இவர் சொன்னார். அதுக்கு ஒரு ஃபார்முலாவை அவர் கொடுத்தாரு. ΔX.ΔPE greater than or equal to h/4π. ஸோ இந்த ΔP அப்படின்றது வந்து அன்சர்டைனிட்டி இன் மொமெண்டம். எழுதிக்கோங்க, அன்சர்டைனிட்டி இன் மொமெண்டம். அண்ட் ΔX அப்படின்றது அன்சர்டைனிட்டி இன் பொசிஷன். ΔX அப்படின்றது uncertainty in position. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போது டெல்டா பிக்கு பதிலாக நம்மளுக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னா m∆v மொமெண்டம்கான ஃபார்முலா. அப்போ ΔX.m∆v அண்ட் இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டை நம்ம வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? h/4π. இது வந்து கேல்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம ஈக்குவல்னு எடுத்துப்போம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஃபார்முலா, நம்மளுக்கு கேல்குலேஷனில் தேவைப்படுற ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலா தான் கேல்குலேஷனில் தேவைப்படுற ஃபார்முலா. அண்ட் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னுமே இந்த கேல்குலேஷன் ஈஸி ஆக்கிறதுக்காக இந்த h/4πக்கான வேல்யூவை அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா 5 × 10⁻⁻35. பிகாஸ் ஒவ்வொரு சம்லையும் நீங்கள் உட்காந்து h/4πன்னு கேன்சல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக இந்த வேல்யூவை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
h/4 approximately equal to 5 × 10⁻⁻35. இப்போது இதை சேஞ்ச் பண்ணி ஆல்டர் பண்ணி எழுதணும்னா delta x dot m delta v is equal to 5 × 10⁻⁻35. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா. ஓகேவா? கேல்குலேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த ஃபார்முலாவும். லைக் ஃபார்முலாஸை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம், பட் கரெக்டாக ஆல்டர்னேஷன் பண்ணணும். ஓகேவா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் என்னென்னா ஸ்க்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். அதானே? ஓகே, இப்போது எலக்ட்ரான் எக்ஸாக்ட் பொசிஷனில் இல்லை, ஒரு ப்ராபபிலிட்டி ரீஜியனில் தான் இருக்குது அப்படின்றத ஹெய்சன்பர்க் சொன்னார். ஸோ அதுதான் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலும் கூட. ஓகேவா? ஸோ இப்போது குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலை ஸ்க்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. லைக் என்ன அப்படின்னா psi divided by second derivative of x squared plus second derivative of psi divided by second derivative of y squared plus second derivative of psi divided by z squared plus 8 pi squared m divided by h squared e minus v wave function is equal to 0. ஸோ இதுதான் ஸ்க்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். ஸ்க்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். ஸோ இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னக்கா, இவ்வளோ பெரிய ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? இதில் இந்த சை அப்படின்றது வந்து வேவ் ஃபங்க்ஷன். சை ஸ்கொயர்டுன்னு இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எப்போவுமே பாசிட்டிவ் தான். ஓகேவா? நெகட்டிவோ ஜீரோவோ இருக்க மாட்டாங்க. அண்ட் இப்படி சொல்கிறோம்ல, இதுக்கான மீனிங் என்ன இப்படி எனக்கு அப்படி ஒன்று சொல்லியிருக்காங்களே அப்படின்னா, இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் இன்டகிரேஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன், அதுதான் இதுக்கான மீனிங். செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? இவங்களுக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இவங்களுக்கான ஜென்ரல் ஃபார்முலா ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் வேவ் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு இ வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் இவங்களுக்கான ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டானு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஸோ அதில் மெயினாக என்ன அப்படின்னா கிராஃப் இருக்கும், அந்த கிராஃப் வேணால் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்டு இந்த சை ஸ்கொயர்டு வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இது எப்போ சேஞ்ச் ஆகும், சையும் வேவ் ஃபங்க்ஷன் ஒன்றா அப்படின்ற சில கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ அண்ட் இந்த ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குல்ல, இது என்னென்னா டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம். அதனால தான் இவங்க இங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. ஓகேவா? டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம். ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ என்ன ஸ்க்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷனும் முடிஞ்சிருச்சா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்பிட்னா என்ன. ஏன்னா போர் வந்து ஆர்பிட்டை பற்றியே சொல்லியிருந்தார். ஸோ ஆர்பைட்டல்னா என்ன அப்படின்றது குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலில் உள்ளது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆர்பிட்னா என்ன, ஆர்பைட்டல்னா என்ன அப்படின்ற ஒரு கம்பேரிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்பிட்னு சொன்ன மாடல் வந்து நம்மளுக்கு போர் மாடல். கரெக்டாக? இங்கே வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலில் தான் ஆர்பைட்டல் அப்படின்ற ஒரு வேர்ட் இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. இது ஜஸ்ட் ஃபார் யுவர் கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நான் எழுதேன். ஆர்பிட்னா என்ன, ஆர்பைட்டல்னா என்ன அப்படின்றதுக்கு. ஓகே, ஸோ இவங்களோட ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர்பிட்டோட ஷேப் வந்து 2D ஷேப். ஓகேவா? சர்க்குலராக இருப்பாங்க, 2D ஷேப். அண்ட் ஆர்பைட்டலோட ஷேப் வந்து நம்மளுக்கு 3D ரீஜியன். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்களுக்கான பொசிஷன் வந்து போர் வந்து எக்ஸாக்ட் பொசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் ஆர்பைட்டலில் ப்ராபபிலிட்டி,
ஓகேவா? ப்ராபபிள் பொசிஷனை தான் சொல்ல முடியும், எக்ஸாக்ட் பொசிஷன் சொல்ல முடியாது. இவங்களுக்கான மொமெண்டமும் அதே மாதிரி தான். இவங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் மொமெண்டம் அண்ட் இங்கே வந்து அதே மாதிரி தான் அன்சர்டைன், அதாவது ப்ராபபிலிட்டி சொல்ல முடியாது. லைட்டு போய் எலக்ட்ரானை ஹிட் பண்ணும்போது அங்கே எலக்ட்ரான் வந்து டிஸ்டர்ப் ஆகி மொமெண்டம் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால் அது அன்சர்டைன். இவங்களில் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் இங்கே வந்து குவான்டைஸ்டு. ரெண்டுத்துக்கும் மோஸ்ட்லி சேம் மீனிங் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இவங்களுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் போர் ஆர்பிட் அண்ட் இவங்களுக்கு எக்ஸாம்பிள் 1s 2p 3d இந்த ஆர்பிட்லாம் இவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே, இதுதான் ஆர்பிட்னா என்ன, ஆர்பிட்டல்னா என்ன, எந்த மாடலில் வந்தது அப்படின்ற சில கொஷின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குவாண்டம் நம்பர்ஸ்க்கு போகலாம். இந்த 1s 2s 2p இப்படிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்றது தான் குவாண்டம் நம்பர்ஸ். குவாண்டம் நம்பரில் மொத்தம் ஃபோர் டைப்ஸ் இருக்குது. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர். இது 4ஐயும் பற்றி தான் இப்போ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் மெயினாக இவங்க எதை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, it determines the main energy level of an electron and the size of the orbital. ஸோ இந்த சைஸு எது சைஸை டிட்டர்மின் பண்ணுது, எது ஷேப்பை டிட்டர்மின் பண்ணுது, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மேட்ச்லேயே வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒரு ஒரு மேட்ச் தி ஃபாலோவிங்கில் இது கேட்டிருக்காங்க. லைக் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் டிட்டர்மைன்ஸ் த மெயின் எனர்ஜி லெவல் ஆஃப் த எலக்ட்ரான், எனர்ஜி லெவல் ஆஃப் an electron and the size of the orbital. அப்போ சைஸ் ஆஃப் த ஆர்பிட்டலை டிட்டர்மைன் பண்ணுறது யாருன்னா n, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகேவா? ஸோ இதில் இந்த n இருக்குல்ல, அது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் தான். ஓகேவா? அந்த n அப்படின்றது கண்டிப்பாக பாசிட்டிவ் இன்டீஜர் தான். ஸோ n is equal to 1 அப்படின்னா அவங்க வந்து k ஷெல், n is equal to 2 அப்படின்னா அவங்க வந்து L ஷெல், n is equal to 3 அப்படின்னா அவங்க M ஷெல், n is equal to 4 அப்படின்னா அவங்க N ஷெல். இந்த மாதிரி அது வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் n. ஓகேவா? எனர்ஜி வந்து என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு. இப்போது எழுதிக்கோங்க, எனர்ஜி டிபெண்ட் ஆன் n எப்போ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? டிபெண்ட்ஸ் ஆன் n, அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். எதுக்கு அப்படின்னா ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகேவா? ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். எந்த ஆட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஹைட்ரஜன் ஆட்டம், ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு அது ரொம்ப மெயின். ஓகே ஓகே இப்போ எனர்ஜி டிபெண்ட் ஆன் n. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2n² இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க என்ன ஷெல், n is equal to 3. ஓகேவா? அப்போது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க n is equal to 3 அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது 2 into 3 into 3 அப்போது 18. கரெக்டா? ஸோ அப்போ அவங்களுக்கான மேக்ஸிமம் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஸோ இப்போது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 2n² கொடுத்துருக்காங்கன்னா இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்றது தான் கொஷின்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஷெல்லில். ஓகேவா? ஷெல்லில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா 2n² தான். அப்போ 2 into என்னுக்கான ஃபார்முலா கொடுத்துருவாங்க, என்னுக்கான வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்போ 2 into 3 into 3 18. இது வந்து ஒரு சும்மா ஒரு கொஷின் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஓகே, இது வந்து எதை டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆர்பிட்டலோட ஷேப்பை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல், ஒரு ஆர்பிட்டலோட ஷேப்பை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அண்ட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கான சிம்பிள் L தான். ஓகேவா? இப்போது L is equal to 0ன்னு இருக்குன்னு வச்சு, இப்போ L is equal to 0 to 1 வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்கான அந்த n வேல்யூ
n மைனஸ் ஒரு நிமிஷம் n is equal to 1ல Lக்கான வேல்யூ 0 கரெக்டா? அப்போது 0 அப்போது 1s இங்கே சப்ஷெல்னு எழுதிக்கோங்க. அப்போ 0 1s தான் வரும். ஓகேவா? இப்போ n is equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா L is equal to 0 1 ஏன்னா 2 ஓகேவா? n is equal to 2 அப்போ 0 1 is equal to 2s 2p. next n is equal to 3 அப்படின்னா அப்போ L is equal to 0 1 2 அப்போ 3s 3p 3d. இப்போ n is equal to 4 அப்படின்னா L is equal to 0 1 2 3 அப்போ 4s 4p 4d 4f. ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் சப்ஷெல் தான் மெயின். ஓகேவா? இதில் பெருசாக சொல்கிறது இதில் சப்ஷெல் என்னென்ன சப்ஷெல் அப்படின்றது தான். இப்போ n is equal to 1னா அந்த இடத்துல L is equal to 0 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 0 அப்போ 1. n is equal to 2னா 1 2. n is equal to 3னா 0 1 2. n is equal to 4னா 0 1 2 3. ஓகேவா? ஓகே. ஸோ இது முடிஞ்சிருச்சு. இதுக்கான ஃபார்முலா எழுதிக்கும். எப்படின்னா இதுக்கான ஃபார்முலா வேறு கலர் எழுதிட்டா n மைனஸ் 1 இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இப்போ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும். 1 n is equal to 1னா அப்போ 1 மைனஸ் 1 0. இங்கே 2வா அப்போ 2 மைனஸ் 1 1. அப்போ இங்கே வந்து 3 மைனஸ் 1 2. அதுக்கப்புறம் 4 மைனஸ் 1 3. ஓகேவா? இது புரிஞ்சுதா? லைக் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். n மைனஸ் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ n is equal to 1 வேல்யூ இருக்குது. அப்போது 1 மைனஸ் 1 0. அப்போ Lக்கான வேல்யூ 0. இப்போது n is equal to 2 இருக்குது. இப்போது n மைனஸ் 1 அப்போ 2 மைனஸ் 1 is equal to 1. அப்போது L is equal to 0 1 வரைக்கும். ஓகேவா? n is equal to 3 இருக்குன்னா 3 மைனஸ் 1 2. அப்போ L வந்து 2 வரைக்கும் இருக்கணும். அப்போ 0 1 2 இப்படி தான். ஓகேவா? ஓகே. இதில் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதில் வந்து நீங்கள் இவ்வளோக்கு இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் ஒரு நிமிஷம் ஏன் இவ்வளோக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ஒரே நிமிஷம். L is equal to 0, L is equal to 1, L is equal to 2, L is equal to 3. ஓகேவா? இதுதான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், சாரி அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். n is equal to 1 அப்படின்னா L is equal to 0. இவங்க வந்து s ஆர்பிட்டல், இவங்க வந்து p ஆர்பிட்டல், இவங்க வந்து d ஆர்பிட்டல், இவங்க வந்து f ஆர்பிட்டல், சாரி f சப்ஷெல். ஓகேவா? s சப்ஷெல் p d f. ஓகேவா? ஸோ இது இப்படியே வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் நான் அது எவ்வளோக்கு அதை வந்து கொஞ்சம் டீப்பாக சொல்லிட்டேன் அந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை. ஸோ ஆனால் அது அவ்வளோக்கு டீப்பாக தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதனால் இவ்வளோக்கு சிம்பிளாகவே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டேனா? ஓகே. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் ஈஸ்வரா. ஓகே. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படின்னா அவங்களுக்கான சிம்பிள் ml. ஓகேவா? ஸோ இவங்க எதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஓரியன்டேஷன் ஆஃப் அன் ஆர்பிட்டல், ஒரு ஆர்பிட்டலோட ஓரியன்டேஷனை சொல்கிறது தான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேலை. ஓரியன்டேஷன் ஆஃப் அன் ஆர்பிட்டல், ஓரியன்டேஷன் ஆஃப் அன் ஆர்பிட்டல். ஓகேவா? அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது L is equal to 0 அப்படின்னு இருக்குன்னா இங்கே மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் என்ன அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா 2l+1. இதுதான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பருக்கான ஃபார்முலா. அண்ட் இங்கே இருக்க அந்த ஃபார்முலாவை எரேஸ் பண்ணிக்கோங்க.
ஏன்னா இந்த ஃபார்முலா படி போட்டு ஏன் தேவையில்லாமல் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இது அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. L is equal to 0னா எஸ், L is equal to 1னா P, L is equal to 2னா D, L is equal to 3னா F. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து ஃபார்முலா 2L + 1, இங்கே 2 0 + 1 அப்போது 1. இப்போ இது என்ன 0 to 1. ஓகேவா? ஓகே, இப்போ L is equal to 1 அப்படின்னா இதுக்கு mlக்கான வேல்யூ 2 × 1 + 1 அப்போது 3. கரெக்டா? அப்போ இதை எப்படி எழுதணும்னா -1 0 + 1. இது ஆக்சுவலாக எப்படி எழுதணும்னா இப்போ +1லேருந்து -1க்கு போகிற மாதிரி, +2னா +2லேருந்து -2க்கு போகிற மாதிரி, இந்த மாதிரி தான் இதை எழுதணும். ஓகேவா? இப்போ L is equal to 2ன்னு வச்சுக்கோங்க. ml is equal to 2 × 2 + 1 அப்போது 5. அப்போ இது எப்படி எழுதணும்னா இங்கே 2 தானே, அப்போ -2 -1 0 + 1 + 2. ஓகேவா? ஸோ இப்படி தான் எழுதணும். கரெக்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கேற்ற ஆர்பிட்டல் போட வேண்டியதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 1, அப்போது இங்கே 1, இங்கே எத்தனை இருக்குது 3 இருக்கா, அப்போது 1 2 3 1 2 3 இருக்கா 3 1 2 3 4 5 அப்போது 1 2 3 4 5 இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? அப்போ இது S ஆர்பிட்டல், இது P, இது D. புரிஞ்சிடுச்சா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்னா என்ன அப்படின்ட்டு? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர்னா என்ன அப்படின்னா ஒன்லி டேக் 2 வேல்யூஸ், 2 வேல்யூஸ் தான். ஒன்று +1/2, இன்னொன்று -1/2. இந்த 2 வேல்யூ தான். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இது ரெண்டுமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அந்த எலக்ட்ரானோட ஸ்பின்னை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? எலக்ட்ரானோட ஸ்பின்னை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ +1/2 அப்படின்னா இவங்க வந்து இப்படி இருப்பாங்க. ஓகேவா? -1/2 அப்படின்னா இப்படி இருப்பாங்க. கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதுதான் ஸ்பின் குவாண்டம் நம்பர். நெக்ஸ்ட்டு ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட் கொஞ்சம் இருக்குது, அது முடிச்சுட்டு நம்ம அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படின்னு ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. √n × n + 2 போர் மேக்னட்டான். இந்த பிஎம் அப்படின்றதுக்கு நேம் என்ன அப்படின்னா போர் மேக்னட்டான். இந்த எண் வந்து இங்கே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இப்போ n is equal to 1 அப்படின்னா இந்த ஃபார்முலா அதை எடுத்து அப்ளை பண்ணணும். 1 × 1 + 2 அப்போது 3. இப்போ 3க்கான 3 ரூட் எடுத்து மறுபடியும் அதுக்கேற்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா 1.73 μb. இது ஆன்சர். ஆக்சுவலாக எனக்கு இது எப்படின்னா இப்போ n is equal to 2 அப்படின்னா அதுக்கேற்ற வேல்யூஸ் n is equal to 5 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அது வரைக்கும் போதும். இது அதுக்கு மேலெலாம் இது மோஸ்ட்லி கேட்கவே சான்ஸ் இல்லை. பட் வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நான் 5 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் மட்டும் எழுதுகிறேன். 3.87 μb, n is equal to 4, 4.90 Bohr magneton, n is equal to 5, 5.92 Bohr magneton. 6 வரைக்கும் எழுதிக்கோங்க. 6.93. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டில் அவங்களோட வேல்யூஸ் தான் வரும். n is equal to 1 1, n is equal to 2 2, n is equal to 3 3, n is equal to 4 4, n is equal to 5 5, n is equal to 6 6. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட வேல்யூ தான் வரும். ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின்ஸ் இருக்குது. கொஷின்ஸ்க்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபார்முலா பாக்ஸ் போட்டுக்கோங்க. அந்த ஃபார்முலாஸ் பாக்ஸில் இது எழுதிக்கோங்க. நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸ் எழுதிக்கோங்க. ஓகே,
ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆர்பைட்டல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆர்பைட்டல்ஸ் இன் ஷெல்லில், ஓகேவா, இன் ஷெல்லில் அதுக்கான ஃபார்முலா n². நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஷெல்லு, அதுக்கான ஃபார்முலா 2n². நம்பர் ஆஃப் ஆர்பைட்டல்ஸ் இன் சப்ஷெல்ல, ஆர்பைட்டல்ஸ் இன் சப்ஷெல், அதுக்கான ஃபார்முலா 2l+1. அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் சப்ஷெல், ஷெல்லில் உள்ள எலக்ட்ரான்ஸ் 2n², சப்ஷெல்லில் உள்ள எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 4l+2, 4l+2, ஓகேவா. அண்ட் ஆங்குலர் நோட்ஸ், ரேடியல் நோட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஸோ இருந்தாலும் நான் எழுதுகிறேன். ஆங்குலர் நோட்ஸுக்கான ஃபார்முலா L, ரேடியல் நோட்ஸுக்கான ஃபார்முலா n-l-1, ஓகேவா. இதுதான் ஃபார்முலாஸ். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இது கொஞ்சம் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. நம்பர் ஆஃப் ஒரு ஷெல்லில் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா n². அதுவே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஷெல்லில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2n². நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இன் சப்ஷெல்லில் கேட்டாங்கன்னா 2l+1, எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ சப்ஷெல்லில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 4l+2, ஓகேவா. ஆங்குலர் நோட்ஸ்னால் L, ரேடியல் நோட்ஸ்னால் n-l-1. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் போவோம். டன். இப்போது இங்கே வந்து NEET 2024 ரீஎக்ஸாமினேஷன் அப்போ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, the quantum number of 4 electrons கீழே கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இதுக்கான டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி ஆஃப் திஸ் எலக்ட்ரான்ஸ். ஆல்ரெடி நான் ஒரு விஷயம் சொன்னேன், என்ன அப்படின்னா, எனர்ஜி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா என்னை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் n+l, அதாவது அசிமுத்தல் குவாண்டமையும் அது டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஓகேவா. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, n+l ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது 4+2 = 6. நெக்ஸ்ட்டு 3+2 = 5. தேர்ட் ஒன்று அதே மாதிரி 4+1 = 5. ஃபோர்த் ஒன்று 3+1 = 4. இப்போது ஃபஸ்ட்டு யார் ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படின்னா இவங்க தான், ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு 4 வரணும். அண்ட் அதுலேயே நம்மளுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிருச்சு, ஃபஸ்ட் ஆப்ஷன். பட் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் சொல்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளோட அதாவது எப்படிக்கா ரெண்டுதுமே 5 ரெண்டு சேம் வேல்யூவாக இருக்கே அப்படின்னு கேட்டால், எனர்ஜி பேசிக்காக ஃபஸ்ட்டு எதை டிபெண்ட் பண்ணும் அப்படின்னா என்ன தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது யாருக்கான என் வேல்யூ அதிகமாக இருக்கோ அவங்களுக்கான எனர்ஜி தான் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட என் வேல்யூ தான் அதிகம், அதாவது தேர்டில் உள்ள என் வேல்யூ தான் அதிகம், 4 இருக்குது. அப்போ இவங்க தான் அடுத்து வருவாங்க. சரி, இவங்க தான் வந்து அதிகமான எனர்ஜியில் இருக்காங்க. இப்போ n = 3, இவங்களை 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் கம்மியான எனர்ஜியில் இருப்பாங்க. அப்போ இவங்க தான் நெக்ஸ்ட்டு வரணும். இப்போ ஆப்ஷன் 2, அதுக்கப்புறமாட்டி ஆப்ஷன் 3, அண்ட் ஃபஸ்ட்டில் இருக்கிறது 6, ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இது ஓகேவா, இது புரிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு NEET 2024 கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா, சொன்னேன் இல்லையா, குவாண்டம் நம்பரை வச்சு மேட்ச்சில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. ml. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ml அதாவது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், அது வந்து எதை டிட்டர்மின் பண்ணும் அப்படின்னா ஒரு ஆர்பிட்டலோட ஓரியன்டேஷனை டிட்டர்மின் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ms அதாவது ஸ்பின் குவாண்டம் நம்பர், அது வந்து ஸ்பின்னோட ஓரியன்டேஷனை டிட்டர்மின் பண்ணும். அண்ட் l அப்படின்றது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், அது வந்து ஒரு ஆர்பிட்டலோட ஷேப்பை டிட்டர்மின் பண்ணும். அண்ட் n அப்படின்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அது வந்து ஒரு ஆர்பிட்டலோட சைஸை டிட்டர்மின் பண்ணும். ஸோ ஏக்கு ஆப்ஷன் 3, 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, பிக்கு ஆப்ஷன் 4, 2மே இருக்குது. சிக்கு ஆப்ஷன் 1. ஓகே, இது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு NEET 2023 மணிப்பூரில் கேட்ட கொஷின்
என்ன அப்படின்னா the value of wave function. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கிராஃப் இருக்குது, ஓகேவா? அது சொன்னால் அந்த கொஷின் புரியும். ஓகே, அதாவது வேவ் ஃபங்க்ஷனுக்கும் இந்த R அப்படின்றது distance from the nucleus. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷனுக்குன்னு எந்த ஒரு ஃபிசிக்கல் மீனிங்கும் கிடையாது. ஓகேவா? இதுதான் ஓகே. வேவ் ஃபங்க்ஷனுக்குன்னு எந்த ஒரு ஃபிசிக்கல் மீனிங்கும் கிடையாது. ஸோ அவங்க பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். யார்? வேவ் ஃபங்க்ஷன். இது வந்து வேவ் ஃபங்க்ஷன். இது சைஸ் ஸ்கொயர்டு தான் நம்மளுக்கு யார் அப்படின்னா ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ப்ராபபிலிட்டி ரீஜியன். ஓகே, ஸோ இவங்களுக்கு இந்த வேவ் ஃபங்க்ஷனுக்கு நோ ஃபிசிக்கல் மீனிங், பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ எது வேணால் இருக்கலாம். ஓகேவா? இவங்க மேக்ஸிமம்லேருந்து தான் ரெடியூஸ் ஆவாங்க. அப்படி இங்கே ஜீரோவுக்கு வரும்போது இவங்களோட ஆங்குலர் நோடு வந்து 0. ஓகேவா? சையோட ஆங்குலர் நோடு வந்து 0. அண்ட் இது வந்து ஒரு கிராஃப். இது பெருசாக முக்கியம் கிடையாது. பட் இந்த சைஸ் ஸ்கொயர்டு, அதாவது ப்ராபபிலிட்டி, இவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க எப்போவுமே என்ன அப்படின்னா ஆல்வேஸ் இவங்க வந்து பாசிட்டிவ் தான். அண்ட் சைஸ் ஸ்கொயர்டு வந்து நம்மளுக்கு 0 நோடு. ஓகேவா? சைஸ் ஸ்கொயர்டுக்குமே நம்மளுக்கு நோடு எப்படி தான் அப்படின்னா 0 நோடு தான். சைஸ் ஸ்கொயர்டுமே நம்மளுக்கு 0 நோடு தான். அண்ட் சைஸ் ஸ்கொயர்டு எங்கே மேக்ஸிமமாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல எலக்ட்ரானோட ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். எங்கே சைஸ் ஸ்கொயர்டு மேக்ஸிமமாக இருக்காங்களோ அங்கே எலக்ட்ரானோட ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா சைஸ் ஸ்கொயர்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? நீட்டில் ப்ராபபிலிட்டின்ற வேர்டு இருந்தாலே அந்த இடத்துல நீங்கள் சைஸ் ஸ்கொயர்டு தான் எடுக்கணும். ஓகேவா? அண்ட் நோட் வேர்டு இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் வந்து வேவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? வேவ் ஃபங்க்ஷனுக்கும் சரி, ப்ராபபிலிட்டிக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே 0 தான் ஆங்குலர் நோடு வந்து 0 தான். ஓகேவா? இந்த இடத்துல நோடு மட்டும் எழுதிக்கோங்க. பட் எனக்கு சரியாக தெரியல. ஓகே, நோடுன்னு மட்டும் எழுதிக்கோங்க. நோடு 0, இங்கேயுமே நோடு 0 தான். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் இந்த கிராஃபில் இருக்க சில பாயிண்ட்ஸ். ப்ராபபிலிட்டின்னு வந்தால் அந்த இடத்துல நீங்கள் வந்து சைஸ் ஸ்கொயர்டு, அதாவது இதுதான் யூஸ் பண்ணணும். சைஸ் ஸ்கொயர்டு கிராஃப் தான் யூஸ் பண்ணணும். இல்லை கொஷினில் வந்து நோடுன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கிராஃபில் நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் வேவ் ஃபங்க்ஷனோட கிராஃபை தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இது ஒரு கிராஃப் சொன்னால் தான் புரியும் ஆக்சுவலி இந்த கொஷின். ஓகே, இப்போ கொஷின் வரலாம். The value of wave function psi depends upon the coordinates of the electron in the atom. கரெக்டு. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இங்கே ஸ்க்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் எழுதியிருப்போம் இல்லையா? அது ஒவ்வொரு கோஆர்டினேஷனுக்கு தானே எழுதியிருப்போம். இருங்க காட்டுறேன். பாருங்க, x², y² z² ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸ்க்கு தான் எழுதியிருக்கோம். இப்போ கரெக்டு தானே? the value of wave function psi depends upon the coordinates of the electron in the atom. ஓகே, இது கரெக்டு. The probability of finding an electron at a point within the atom is proportional to the orbital wave function. The probability of finding, நான் என்ன சொன்னேன்? probability of finding electron எதுக்கு directly proportional? சைஸ் ஸ்கொயர்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? வேவ் ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்காங்க. வேவ் ஃபங்க்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கிடையாது, சைஸ் ஸ்கொயர்டுக்கு தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டாக? அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஒன் இன்கரெக்ட். இப்போ ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான். அண்ட் இன்னும் நிறைய கொஷின் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல். ஸோ ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டலில் ஆர்பிட்டல் வந்து எப்போவுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் டிபெண்ட்ஸ் ஆன் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். இதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? அண்ட் இதில் வந்து நோடு, ஆங்குலர் நோடுன்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஆல்ரெடி என்னக்கா நோடுன்னு சொல்லிட்டு கிராஃபில் சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கே இப்போ தோணியிருக்கும். அண்ட் இதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆங்குலர் நோடு,
இன்னொன்று ரேடியல் நோடு. ஸோ இதை பெருசாக தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. இவங்க 2 பேருக்கான ஃபார்முலா மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நோடு அப்படின்றது ஜஸ்ட் அந்த பிளேனில் வரும்போது இருக்க ஒரு எப்படி சொல்கிறது, கோஆர்டினேட்ஸ் வந்து பிளேனில் பாஸ் ஆகும்போது இருக்க ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இது பெருசாக அந்த நோடை பற்றி தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஃபார்முலா மட்டும் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஆங்குலர் நோடுக்கான ஃபார்முலா எல், டைரக்ட்லி எல் தான். ஸோ ரேடியல் நோடுக்கான ஃபார்முலா n-l-1. இது ஆல்ரெடி நான் அந்த ஃபார்முலா பாக்ஸ்லேயே எழுதியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த 2 நோட்ஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஷேப்பும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஸ் ஆர்பிட்டல். எஸ் ஆர்பிட்டல் அப்படின்றது, அதாவது இவங்க என்ன ஷேப்பில் இருப்பாங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருப்பாங்க. ஓகேவா? என்ன ஷேப்பு? ஸ்பெரிக்கல் ஷேப்பு. ஸோ இவங்களுக்கு நோடல் பிளேன்லாம் இருக்காது. ஸோ எந்த நோட்ஸுமே இருக்காது இவங்களுக்கு, ஆங்குலரோ ரேடியலோ எதுவுமே இருக்காது. அண்ட் எஸ் ஆர்பிட்டலோட அந்த சைஸ் வந்து n இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது இப்போது எனக்கு வந்து n வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா எனக்கு எஸ் ஆர்பிட்டலோட சைஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போது 1s greater than 2s greater than 3s greater than 4s. ஸோ இப்படி எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் எஸ் ஆர்பிட்டலுக்குள்ளது. அண்ட் எஸ் ஆர்பிட்டலுக்கு L is equal to 0, அதாவது நோட்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான டயக்ராம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு p ஆர்பிட்டல். p ஆர்பிட்டல் வந்து நம்மளுக்கு என்ன ஷேப்பில் இருப்பாங்க அப்படின்னா டம்பிள் ஷேப்பில் இருப்பாங்க. ஓகேவா? என்ன ஷேப் அப்படின்னா டம்பிள் ஷேப்பு. அண்ட் இவங்களுக்கு ஒரு ஆங்குலர் நோட் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது L is equal to 1. இவங்களுக்கு 1 ஆங்குலர் நோட் இருக்கும். நான் அதனால தான் L is equal to 1 எழுதியிருக்கேன். அண்ட் இவங்களுக்கு டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் இருக்கும். என்ன? px py pz, px py pz. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க பார்க்க எப்படி இருக்காங்க? டம்பிள் ஷேப்பில் இருக்காங்களா? தெரியுதா? ஸோ இவங்களுக்கான ஓரியன்டேஷன்ஸ் 3 இருக்கும். ஃபஸ்ட்டு ZY பிளேனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எக்ஸ் இந்த பிளேனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்படி கொடுத்துருக்காங்க, அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இவங்களுக்கு எத்தனை ஓரியன்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 3 ஓரியன்டேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்களுக்கான டயக்ராம் பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் யார் அப்படின்னா டி ஆர்பிட்டல். டி ஆர்பிட்டலுக்கு டோட்டலாக 5 ஓரியன்டேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க வந்து 5D ஆர்பிட்டல்ஸ். இவங்களுக்கு எவ்வளோ நோடு அப்படின்னா 2 ஆங்குலர் நோட். அண்ட் இவங்க வந்து என்ன ஷேப் அப்படின்னா டபுள் டம்பிள் ஷேப். ஆக்சுவலாக இவங்களுக்கு இன்னொரு ஷேப்பும் சொல்லுவாங்க, லைக் கிளவர் ஷேப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ஜாட்டில் டபுள் தான் இருக்குது. ஸோ அதை எழுதிக்கோங்க. அண்ட் இவங்களுக்கு மொத்தம் வந்து 5 ஓரியன்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா DXY, DYZ, DXZ, DX² minus Y², DZ². ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு 5 ஓரியன்டேஷன்ஸ் இருக்குது. இந்த Z² தவிர, இந்த Z² மட்டும் மிச்சம் 4 பேருமே டம்பிள் ஷேப்பில் தான் இருப்பாங்க. பட் இந்த Z² DZ² மட்டும் நம்மளுக்கு டம்பிள் ப்ளஸ் ரிங் ஸ்ட்ரக்சரில் இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இவங்க எல்லாருக்கான அந்த பெனட்ரேஷன் பவர் எப்படி இருக்கும் அப்படின்னா பெனட்ரேஷன் பவர் எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ்ஸுக்கு தான் பெனட்ரேஷன் பவர் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். பிகாஸ் இவங்க வந்து நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கான அந்த அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமான எனர்ஜியை லாஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே? ஸோ அதனால் இவங்களுக்கான பெனட்ரேஷன் பவர் தான் அதிகமாக இருக்கும். எனர்ஜி யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா எஃப்க்கு தான். ஓகேவா? ஸோ எனர்ஜியோட ஆர்டர் அப்படியே சேஞ்ச் ஆகும். இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இதில் மோஸ்ட்லி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு
எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் 3 இருக்குது, 3 பிரின்சிபல் இருக்குது. ஆஃப் ஆஃப் பிரின்சிபல், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல். ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃப் பிரின்சிபல்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ என்ன அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து அவங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அதை பேஸ் பண்ணி தான் ஃபில் ஆகணும் அப்படின்றது தான் அந்த ஆஃப் ஆஃப் பிரின்சிபல். எழுதிக்கோங்க. எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்டு இன் ஆர்பிட்டல்ஸ் இன் order of their increasing energies. இப்போது ஹாஸ்டலில் எப்போவுமே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபில் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு அடுத்த ஃப்ளோர் வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணுவாங்க. இப்போ நான் போய் ஹாஸ்டல் சேர போகிறேன் அப்படின்னா எனக்கு கீழே ஆல்ரெடி வேக்கன்ட் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் வேக்கன்ட் இருக்குன்னா என்னை தூக்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் போடுவாங்க. ஓகேவா? கிரவுண்ட் ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கே போவாங்க. அதே மாதிரி தான் இங்கே எலக்ட்ரான்ஸும் ஃபஸ்ட்டு லோ எனர்ஜிலாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் உள்ள எனர்ஜிஸ், நெக்ஸ்ட் லெவல் அப்படி தான் போவாங்க. ஓகேவா? ஓகே. இப்போது எப்போவுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 3D தான் ஃபஸ்ட்டு வரும். இங்கே பார்த்தாலே தெரியும் 4s 3D எப்போவுமே. இப்போ 3p 3D தானே வரணும். ஏன் இங்கே வந்து 4s வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு 3D வரும். பிகாஸ் ஏன் அப்படின்னா 3Dக்கான அந்த எனர்ஜி வந்து அதிகம், 4sக்கான எனர்ஜி கம்மி. அப்போ ஃபஸ்ட்டு 4sஐ ஃபில் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா 3Dக்கு போவாங்க. ஓகேவா? இப்போது நான் உங்களுக்கு இது பண்ணியே காட்டுறேன். இப்போது ஆர்பிட்டல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே என்னென்னா 3D ஆர்பிட்டல் இருக்குது, இங்கே வந்து 4s இருக்குன்னா இது என்ன 3, இங்கே 4 D. அப்போ D அப்படின்னா SPD. Sக்கு 0, Pக்கு 1, Dக்கு 2. அப்போ இங்கே 2, இங்கே 0. 3 + 2 5, இங்கே 4. அப்போ இதிலே யாருக்கு எனர்ஜி அதிகமாக இருக்குது? 3Dக்கு தான் எனர்ஜி அதிகமாக இருக்குது. 4sக்கு எனர்ஜி எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்போ யாரை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க? 4sஐ ஃபில் பண்ணிட்டு தான் 3Dக்கு போவாங்க. ஸோ இதுதான் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னால் என்ன அப்படின்னா, ஒரே எப்படி சொல்கிறது, இருங்க எழுதிக்கோங்க. No two electrons in an atom can have the same quantum number. அதாவது 4 குவாண்டம் நம்பர். 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா யாருக்குமே அவங்களோட குவாண்டம் நம்பர் எல்லாம் சேமாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரே எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம் அப்படின்னா என்னோடய ரோல் நம்பரில் என்னோடய சீட்டில் நான் மட்டும் தான் உட்கார முடியும். சரியா? இன்னொருத்தவங்க என்னோடய ரோல் நம்பர் என்னோடய சீட்டில் வந்து உட்கார முடியாது. ஒரு ஆளுக்கு ஒரு சீட்டு ஒரு ரோல் நம்பர் அப்படி தானே அலாட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் இருக்கலாம் அப்படின்றது சொன்னது இவர் தான். மேக்ஸிமம் ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே. அண்ட் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆன்டி பேரலாக இருக்கணும் அப்படின்றதையும் இவர் தான் சொன்னார். சாரி, பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலில் தான் சொன்னாங்க. ஆன்டி பேரலில் தான் இருக்கணும் அப்படின்னு இப்படி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு ஹன்ஸ் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. பேரிங் ஆஃப், நான் ஏன் ஃபஸ்ட்டு எழுதிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, எழுதும்போது அதை நீங்களே படிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு நான் சொல்லும்போது அது இன்னுமே கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்காக தான். பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி orbitals belonging to the same subshell does not takes place until each orbital is singly occupied. ஸோ இது ஆக்சுவலாக புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதுதான் எஸ்ஸு, இது வந்து பி ஆர்பிட்டல். ஓகேவா? இப்போது இப்படி ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா அது தப்பு, ஹன்ஸ் ரூல் படி. ஓகேவா? எப்படி ஃபில் ஆகணும்னா,
இப்போ எனக்கு மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த 4 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகணும் அப்படின்னா 1 2 3 4 இந்த 4 ஃபில் ஆகிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இப்போ 5 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா இந்த 4 ஃபில் ஆகிட்டு இப்போ இந்த 5th எலக்ட்ரான் இருக்குல்ல அதை தான் நெக்ஸ்ட்டு கொண்டு வந்து இங்கே பேர் பண்ணணும். அப்படி தான் பண்ணணும், அதுதான் கரெக்ட் ஓகேவா. அதுதான் ஹன்ஸ் ரூலில் அவர் சொன்ன ஒரு விஷயம். ஓகே, இதுதான் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நான் வேணால் ஒரு எலமெண்ட்டுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் எடுத்துக்கோங்களேன். ஆக்சிஜனுக்கு Z = 8. அப்போது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க? ஆஃப் பார் பிரின்சிபல் யூஸ் பண்ணி எழுதுங்க. எப்படி எழுதுங்க? இதை யூஸ் பண்ணி எழுதிங்கன்னா 1s2 2s2 ஆக்சுவலி இங்கே 4 வந்துருச்சு, பேலன்ஸ் 4 2p4 கரெக்டாக. ஸோ இதுதான் ஆக்சிஜனுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த மாதிரி பீரியாடிக் டேபிள் சார்ட் எடுத்துகிட்டு லைக் இல்லை எனக்கு அட்டாமிக் நம்பர் தெரியும் அப்படின்னாலும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காக போட்டு எழுதி பாருங்கள் ஓகேவா. ஓகே, அண்ட் இன்றைக்கான கிளாஸ் அவ்வளோதான். தேங்க்யூ. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெக்சர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேவா. அண்ட் இதில் நிறைய கொஷின் சால்வ் பண்ணுங்கள். முடிஞ்சால் இனிமேல் வரப்போகிற வீக்ஸில் லைக் எல்லா ஒரு லெசனுக்குமே கொஷின் சால்விங் நான் பண்ணலாம் ஓகேவா. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஷின் சால்விங் சொல்யூஷன் சாப்டருக்குலாம் கொஷின் சால்வ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிமேல் வரப்போகிற வீக்ஸில் நாங்கள் அதுக்கும் ட்ரை பண்ணி நாங்கள் வந்து லைக் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அண்ட் நிறையா ஜேஇ கொஷின்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஜேஇ கொஷின்ஸ்னால் ஏனோ தானோன்னு கிடையாது, நம்மளுக்கு நீட்டுக்கு தேவையான கொஷின்ஸ் இல்லைனா ப்ராக்டிஸ்க்கு தேவையான கொஷின்ஸ் மட்டும் தான் ஜேஇ கொஷின்ஸ் இருப்பேன் மோஸ்ட்லி. ஆனால் நீட் கொஷின்ஸ் தான் கவர் பண்ணுவேன் ஓகேவா. ஓகே ஓகே, இந்த சாப்டர் டன். ஒழுங்காக படிங்க. தேங்க்யூ.